கொட்டி வந்திருக்காரு. அம்மா கார்த்திக்னு இவனை எனக்கு நல்லா தெரியும். மேல பென்ட் ஹவுஸ் வாடகைக்கு கொடுக்குறீங்களா? ஏப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அவனை கேட்டா நீ பதில் சொல்றியா? சரி சொல்லையா. ஆயிடுச்சுங்க. எத்தனை பசங்க இருக்காங்க? சாந்தி முகூர்த்தமே நடக்கலங்க. என்னையா இது? இந்த மாநகரத்துல வீடு கிடைக்கலன்னு வீட்டுக்காரியா ஊர்லயே விட்டுட்டாங்க. ஆமாங்க. ஐயோ பாவம். பாவம் இல்லங்க, புண்ணியம். நீங்க மட்டும் வீடு கொடுத்தா அந்த கனகாரியத்தை உங்க கையாலேயே செஞ்சு வச்சிடலாங்க. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன சாட்சி? அது உள்ள அடுப்புல கூட்டு தீஞ்சிக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு பாருங்க. சாட்சி என்ன இருக்கு? பொண்ணா இருந்தா தாலியை காட்டுவா. பாவம் பையன் இல்லையா, எதை காட்டுவா சொல்லுங்க. சாட்சினா அதான்யா, போட்டோ கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். போட்டோ பாக்குறேன். இருக்குங்க, இந்தாங்க. சரி. சூப்பரா இருக்கு. சார் பையனுக்கு என்ன ட்ரெயின் கொடுக்கணும்? ஹீரோவா வில்லனா? சார் ஹீரோவா தான் சார் ஆகணும். ஹீரோ ஆகணும்னா 1 லட்சம் ரூபா ஆகும். கொடுத்துருக்க சார். சார் ரொம்ப அதிகம். ஒரு 50 ரூபா தரேன் சார். சார் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா வில்லனா தான் சார் ஆக முடியும். அவன் ஏற்கனவே வில்லனா தான் சார் இருக்கான். அப்ப வில்லன் ஆக்கிருங்க. வில்லனா இருந்தா பப்ளிக் சப்போர்ட் கிடைக்காது சார். ஹீரோவா இருந்தா தான் கட்சி ஆரம்பிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு சிஎம் ஆகணும்ல. ஓஹோஹோ, அப்போ நீண்ட கால திட்டத்தோட தான் பையனை ஹீரோ ஆக்க துடிக்கிறீங்க. ஆக்கிர வேண்டியதான். நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியாது. நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியாது. நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியுதுடா. கட்டிக்கினவன் விட்டு புட்டான், வெச்சிக்கினவன் செத்து புட்டான். என்னடா சொன்ன? ஃபீலிங் வேணும்டா, ஃபீலிங். செய். விக்ரம் இருக்கார்ல, விக்ரம் அண்ணிய படம் பாத்தீங்கல்ல? ஆமா. அது அம்பி கேரக்டர், அம்பி கேரக்டர். எங்க ட்ரைனிங்? எங்க? தோ தருமல. அதே படத்துல ரெமோகோட் வருமா, ரெமோகோட். அதுக்கு ட்ரைனிங் எங்க? இதோ தருமல. அஜித் வரலாறு படத்துல சும்மா சலக்கு 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 நடப்பாரு. அதே ட்ரைனிங். அது எங்க? தோ மேலதான். ஏ சார் இதெல்லாம் விடுங்க சார். நம்ம சூப்பர் ஸ்டார் காரே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்திரமுகி படம் பாத்தீங்கல்ல? அதுல லக்கலக்கா லக்கலக்கா லக்கா. அதங்க ட்ரைனிங். மேலையா? இல்ல சார், எல்லாம் கீழே சார். சார் இங்க கீழே தான் சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், ப்ளூ ஸ்டார், மெகா ஸ்டார் எல்லா ஸ்டார் உருவான சார். இதெல்லாம் பேப்பர்ல வரவே இல்லையே சார். வரணுமா? எப்படி வரணுமா? அதனாலதான் சார் அவங்க எல்லாம் ஏன் மேலேயும் இன்ஸ்டியூட் மேலேயும் தனி மரியாதை வச்சிருக்காங்க. ஏங்க நீ வாங்க. அப்பா இங்க நாங்க கவனிச்சுக்கலாம். நீங்க வாயை முடிக்கிட்டு வெளியில போயிடுங்க. இல்ல படம் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போங்க சார். நான் சொல்றேன். இருடா. பேசி கொடுக்குறேன் இருடா. என்னப்பா பேசாம கொடுத்துருங்கப்பா. என்னம்மா? அந்த ஓட காஞ்ச பெட்டி கார்த்திக். ஆமா ஹீரோ சான்ஸ் 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி லெட்டர் போட்டுருந்தமே. கட்டிட்டாரு சார். கட்டிட்டாரா? சார் 2 சீட்ல 1 போயிடுச்சு, 1 தான் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு பாத்துங்க. இருடா. சொன்னா கேளுங்க. கொஞ்சம் போடுறா. என்ன ஹீரோ? ஏன் சார் பையனோட ஆர்வத்தை கெடுக்குறீங்க? நீ உட்கார்ப்பா. நீ ஏன் படிக்கிற? அந்த கார்த்திக் கிட்ட என்ன சொல்றது சார்? அவரை ட்ரெயினர் கிட்ட அனுப்பு. நீ யாரு? நான் தான் கார்த்திக், ஓட காஞ்சப்பட்டி. நான் தான் சார் கார்த்திக். இடியட். நீ ஒரு ஆபீசர், ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர். இப்ப நானு ஆப்கானிஸ்தான் டெரரிஸ்ட். என்ன இன்டர்கேட் பண்ணி ரகசியங்களை வெளியே கொண்டு வரணும். பிச்சு உதறேன் சார். பிச்சு உதறனா பத்தாது, பர்ஃபார்மன்ஸ் இங்க இருந்து வரணும். எங்க இருந்து? இங்க இருந்து இப்படி 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 வெளியே வரணும். அங்கிருந்து வந்தா வாந்தி ஆயிடும் சார். அடச்சே, எவ்வளவு கீழ இருந்து வருதோ அவ்வளவு சூப்பரா இருக்கு என் பர்ஃபார்மன்ஸ். சார் இன்னும் கீழ இருந்து வந்தா மோஷன் வந்துரும். எக்ஸ்ட்ரா எல்லாம் வேண்டாம், சொல்றத செய். இத சொல்ல வேண்டியவன் நான். இவன் ஒருத்தன். அதாவது இப்ப எடுக்க போற சீனுக்கு இவர்தான் டைரக்டர். யா யூ see இவன் ஸ்டூடண்ட், ஐ அம் ட்ரைனர், Yeah. யூ டைரக்டர். Yeah. ஜஸ்ட் யூ சே ஆக்ஷன் Hey. அண்ட் கட். தட்ஸ் ஆல். யா 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 ஓகே, இத பார். ஆக்ட் செய்யும் போது டென்ஷன் ஆக கூடாது. Hey. டைரக்டர் கட்னு சொல்ற வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே சார். நான் சொன்னா கூட ஸ்டாப் பண்ண கூடாது. ஓகே. ஓகே ம். ஓகே ஆக்ஷன். ராகோல், விக்ரம் சிங் ராகோல். Hey. ஏய், எப்படா இங்க வந்த? நீ பிறக்கிறதுக்கு முன்னால ஏய், இந்த விக்ரம் சிங் ராகுல் கிட்டே ஜோக்கா? சொல்லுடா, நீ எந்த டெரரிஸ்ட் குரூப்? மாலும் நஹி. மாலூம் நகியா? அது எங்கடா இருக்கு? மாலும் நஹினா தெரியாதுன்னு அர்த்தம்யா. டேய், தெரியாது 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 தெரியாதியா? ஐயோ அது நடிப்பு. நிஜமாவே அடிக்கிறா. வலிக்குதியா? சொல்றா. சொல்லு சொல்லு.
இன்னும் ஆளுங்க வரைக்கும் உன்னை விட மாட்டேன். கட்டுலையா கட் சொல்ல மாட்டேன் கராத்தே குங்ஃபு மொத்தமா யூஸ் பண்ணு இப்படி. நில்லு. டேய் நில்றா. நிக்க மாட்டேன் இதோ உன்னால உன்னை விட மாட்டேன். டைரக்டர் வேற கட் சொல்ல மாட்டேங்கிறானே. நிஜ போலீஸ்ரா பாத்து ஓட்டு. இந்த படம் தான் காப்பாத்த போகுது. ஊரோரம் புளிய மரம். மேடம் மேடம் இந்த பக்கம் தாடி வச்சு கேடி ஒருத்தன் வந்தா பாத்தீங்களா? மாலும் நகி. மாலும் நகி. ஐயோ பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க. மாயமா மறைஞ்சிடுறாங்களே. ச்சே. யார் யாரே சொல்லு, சொல்லு. நீ எந்த group? சொன்னா அடிக்கிறியாடா? அடுத்த ஆஸ்கார் உனக்கு தான்டா. வைக்கிறேன். ஏய், cut. ஏன் எப்படி சார்? பின்னிட்டையா சார் அடிவத்துல இருந்து வந்துச்சா? வச்சுட்டான்ல ஆக்ட் பண்ணப்பா. சார் டேரக்டர் ஓட காஞ்சப்பட்டிக்கு ஷூட்டிங் வந்திருக்கார் சார். சார் ஒரே ஒரு தடவை பார்த்து வெளிய வந்துறேன் சார். சார் ப்ளீஸ் செந்தில் சார் எந்தெந்த ஊருக்கு ஷூட்டிங் வராரோ அந்த ஊர்க்காரலாம் உள்ள விட முடியுமா? வழிபடியா வெளிய அனுப்புங்க, வெளிய அனுப்புங்க. ஹீரோ வர நேரத்துல ஏன் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே போங்க, அனுப்புங்க. உனக்கு தனியா சொல்லணுமா? ஷூட்டிங் இருக்கியா? அது இருக்கு, உனக்கு இல்ல. மம்மி மம்மி பர்ஸ் மம்மி. சார் உங்க பர்ஸ கீழே போட்டுட்டு போறீங்களே சார். ஆமா விழுந்துருச்சா? தேங்க்யூமா, தேங்க்யூ தேங்க்யூ. நான் எடுக்கல சார், என் பையன் தான் எடுத்து கொடுத்தான். இஸ் இட்? வெரி குட் பாய். வாட்ஸ் யுவர் நேம்? 11A. 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 பேரை கேட்டா பஸ் நம்பர் சொல்றான். அது பஸ் நம்பர் இல்ல சார், அவன் பேரு அதுதான். என்னம்மா இது 10 11 பேரு? அது இல்ல சார், எங்களுக்கு 13 பசங்க. 13 பசங்களுக்கும் பேர் வச்சா ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு எங்க வீட்டுக்காரர் தான் எல்லா பசங்களுக்கும் நேமுக்கு பதிலா நம்பரையே வச்சுட்டாரு. அப்படியே இருந்தாலும் 10 11 12 தான் நம்ம வரணும். இது என்ன 11A? அது 11ஆவதா பிறந்தது ரெட்டை குழந்தைங்க சார். 11A இங்க இருக்கான், 11B வீட்ல இருக்கான். சாட் ஓகே. பையா ரொம்ப நல்லா பண்ண. டேய் பையனுக்கு சாக்லேட் கொடுங்கடா. சார் நீங்க நல்லா பண்ணீங்க. 30 வருஷமா இந்த ஸ்டுடியோக்கு வந்துகிட்டு இருக்கையா. காலையில வருவ ராத்திரி போயிடுவேன். நீ வந்த அன்னைக்கே உனக்கு மேலதாளெல்லாம் கொட்டி பூர்ணகுமா மரியாதை கொடுத்து நெத்தியில போட்டு வச்சு கூட்டு போவாங்களா? இவ்வளவு சூப்பர் பர்சனல் தேனா ஒரு ஃபிகரே உள்ள விட மாட்டேங்கறா. எதுக்காக ஏஞ்சு பார்த்தா? ஏதோ ஃபிகர்னு சொன்னீங்களே. ரொம்ப ஏத்தம் தான்டா உனக்கு. வந்து இப்படி உட்காரு. நிலம் வச்சிருக்கிய? ஸ்ட்ரைட்டா ஊருக்கு போ. ஹை 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 அப்படின்னு மாடு ஓட்டி விவசாயம் பண்ணியா? சார் ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்க நீங்க. இனி எப்பாவது சந்திச்சா பேசாதீங்க நீங்க. நமக்கு சம்மந்தம் இல்ல. நான் ஹீரோ ஆகுற வரைக்கும் ஊருக்கு போறது இல்ல. சேலஞ்ச் சார். சேலஞ்ச். இன்டர்வல் வரைக்கும் சேலஞ்ச் எல்லாம் நல்லா தான் இருக்கும். கிளைமாக்ஸ்ல டோல் கிழிஞ்சு போடும். 10 10 10 30 இயர்ஸா இங்கேயே இருக்கேன். இந்த சீன்ல என்னால நடிக்க முடியாது சார். ஏமா? வாட் இஸ் திஸ் சார்? இது தெரியாதா? பலாப்பழம். நீங்க என்ன சார் சொன்னீங்க? தொப்புள்ள பழம் உருட்டலாம்னு சொன்னேன். அதுக்காக இவ்ளோ பெரிய பலாப்பழமா சார்? அண்ணாச்சி பழம் உருட்டுமா? ரெண்டும் முள்ளுதான் சார். இது சின்ன முள்ளு, அது பெரிய முள்ளு. ஓ முள்ளு குத்துமுல்ல. இதெல்லாம் உருட்டுனா தொப்புளா இருக்காது சார். கப்பலமா ஆயிடாது. சென்டிமெண்டா டச் பண்ணிட்டியே. ஒன்னு பண்ணலாமா? பலாப்பழம் சொல்ல இருக்குல்ல, அதை உருட்டுவோமா? தேங்க்ஸ் சார். ஐ அம் ரெடி சார். ஏப்பா அந்த பலாப்பழத்தை எடுத்து சொல்லி எடுத்து வைங்க, நான் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எப்பா செல்வா வா போலாம். சார் லைட் பண்ணு. இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் வா. நீ போ முன்னாடி. ஏமா பத்தலாம். எவனுமே நம்ப முடியல. யோ நீ எதுக்கே வர? நான் சாப்பிட போறியா? போ. அப்புறம் அந்த லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அந்த பக்கம் போகாத. போயா சீக்கிரம் போயா. சார் வணக்கம் சார். வணக்கம். சான்ஸ்லா என் அசோசியேட் பாருங்க, நான் சாப்பிட போறேன். நாங்க சான்ஸ் கேட்டு வரல சார். என்ன? இவரு உங்ககிட்ட சான்ஸ் கேட்டு வந்தாரான்னு கேட்கறதுக்காக தான் வந்தோம். பாருங்க சார். யோ இவனை பார்த்தனா கொன்னு விடுவேன். போகையா. ஏய் எடுறா கார. ஏன்டா இப்படி திட்டிட்டு போறாரு? ஏன் கோவப்படுறாரு? இவன் என்ன செஞ்சா ஒண்ணுமே புரியலையே. சார் டைரக்டர் ஒரு தடவை போயான்ற வந்துறானுங்க ஆல்பத்துக்கு. ஆர்டிஸ்ட் சம்பளத்துக்காக வீட்டை வித்தேன். ஷூட்டிங் செலவுக்காக காட்ட வித்தேன்.
பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்காக நகரட்டெல்லாம் வித்தேன். எல்லாத்தையும் வித்துட்டீங்களா? ஆனா படத்தை மட்டும் விக்க முடியல. பின்ன எதுக்காக இன்னொரு படத்தையும் ஆரம்பிச்சீங்க? அப்பதானே நான் தம்முள்ள பாட்டின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நினைப்பாங்க. புலிவால பிடிச்ச கதைன்னு சொல்லுங்க. அதே கதை தான். விட்டாலும் க்ளோஸ், உடலேனாலும் க்ளோஸ். யார் நீங்க? நேரா உள்ள ஆகாத. இந்த ஆளு உங்ககிட்ட சான்ஸ் கேட்டு வந்தானா? ஆமா, யார் இவன்? எல்லாரும் இவனை தேடிட்டு வரீங்க? எல்லாரும் வந்தாங்களா? யார் வந்தாங்க? ஒரு பொண்ணு வந்து இவனை தேடிட்டு போனாயா? பொண்ணா? எப்போ வந்துச்சு? இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. டேய், அந்த போட்டோ கொடு. இந்த பொண்ணா? இதே பொண்ணு தான் தேடி வந்தா. எங்க இருந்து வந்தா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆளு கொடு. நாங்களா ஒட்டன மூஞ்சி மிளகா பஜ்ஜி ஆயிடும். கல்யாணம் ஆனவங்கள அங்கிள்ங்காம ஹஸ்பண்ட் நான் சொல்லுவாங்க. அது இருக்கட்டும் ஆண்டி. சிம்பிளி சூப்பர். என்ன சொல்றாளுங்க? வாங்க மாப்பிள்ளை, வாங்க. மாப்பிள்ளையா? நீ இரியா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எதுக்கு சார்? நீ வாப்பா. அட வாப்பா அண்ணா. எங்க? என்ன பண்றீங்க? வாப்பா, உள்ள வா சொல்றேன். என்ன சார் இதெல்லாம்? இன்னைக்கு நமக்கு முதலிரவு. என்னது? நமக்கு முதலிரவா? என்கிட்டயே நக்கல் பண்றியா? உள்ள போய் பாரு, உனக்கே புரியும். சிச்சி, உங்க வைஃபுக்கும் எனக்கு என்னங்க முதலிரவு? முதல்ல இந்த கடிஜோக்கெல்லாம் விட்டுட்டு உள்ள போ. முதலிரவு யார் கூடன்னு உனக்கே தெரியும். சார், உள்ள please சார், போப்பா, சொல்றேன் கேளுங்க. போப்பா, சார், அட போப்பா அண்ணா. வாங்க போலாம். அங்க பாரியா. கரெக்டா 8 மணி 20 நிமிஷத்துக்கு தான் முகூர்த்தம். என்னது? அது வரைக்கும் பொறுமையாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன நினைச்சுக்க, என்ன மாதிரியே ஆக்ஷன்ல இறங்கு. அடிச்சு தூள் கிளப்பு. அந்த ஜம்பத்தை கொண்டு குறைச்சல் இல்ல. எனக்கு இல்ல தெரியும். இருமா, ஓ வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது. இரு. கதவு திறங்க. சார், சார். எச்சுமே மேடம், ஏன் தப்பு எதுவும் இல்லைங்க. அந்த புரோக்கர் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி இந்த வீட்டை வாங்கி கொடுத்தான். அந்த ஓனரோ எனக்கு சம்மந்தம் இல்லாத உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டான். நிஜமா ஏன் தப்பு எதுவும் இல்லைங்க. அது சரி, நீங்க யாரு? யூவா, நீ எப்படி இங்க வந்த? எப்படி வந்தேனா? முன்ன எந்த புரோக்கர் இங்க கூட்டிட்டு வந்தாரோ அதே ஹவுஸ் புரோக்கர் தான் என்னையும் இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்தா இந்த ஹவுஸ் ஓனர் இவ்ளோ கிராண்டா ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்ப என்ன செய்யலாங்கற? சம்சாரம் பண்ணலாம். வீட்டுக்காரங்களோட எண்ணத்துல நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அதுக்காக கொஞ்ச நாள் நாம ஒரே ஃபிளாட்ல இருப்போம். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, நான் ஒப்புக்க மாட்டேன். சரி, மொத்த மேட்டரையும் ஹவுஸ் ஓனருக்கு சொல்லிடுறேன். ஆண்டி சிரிக்கி, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏமா இவ்வளவு கோபம்? நீ என் கூட இருக்கேன்னா நான் வேணாம் பண்ண. இரு வரையோ. என்ன சார்? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என் வீட்ல நடக்கிற முதல் சுபகாரியம். அதுக்கு காலனிக்காரங்களுக்குலாம் ஞாபகத்துல இருக்கிற மாதிரி சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன். நீ உள்ள போய் ஆரம்பியா. என்ன சார்? சீக்கிரம். என்ன? ஹலோ, ஏய், உன்னதான். ஏய், என்னது? ஸ்ரீராமா கேபிள் டிவி காரங்க சார். உங்க வீட்டு ஓனர் உங்க ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ ரைட்ஸ் எங்களுக்கு வித்துறாரு சார். வீடியோ ரைட்ஸா? ஆமா சார். இப்போ உங்க ஃபர்ஸ்ட் நைட்ட காலனி ஃபுல்லா லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம் சார். பிளாக் ரொம்ப நல்லா இருக்கு சார். லைட்ட மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்டா பேமானி கூப்பிட்டீங்களா சார்? கல்யாணங்களை வீடியோ எடுக்கிற மாதிரி சாந்தி முகூர்த்தங்களையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சீங்களா? சார், அடிக்காதீங்க சார். சார், அடிக்காதீங்க சார். சார், இது காஸ்ட்லி கேமரா சார். ஐயோ, என்ன விட்டுங்க. ஐயோ, உங்க ஃபர்ஸ்ட் நைட் நீங்களே பாத்துக்கோங்க சார். அம்மா. ஐயோ. நித்யா, நான் ஹீரோ ஆகணுங்கிறது என் வாழ்க்கை லட்சியம், என் குறிக்கோள், எனக்கு எல்லாம். அதுக்காக நான் எவ்வளவு வேணா கஷ்டப்படுவேன், எந்த அவமானத்தையும் தாங்குவேன். அப்படிப்பட்ட என் வாழ்க்கை லட்சியத்துக்கு எந்த சூழ்நிலையிலையும் நீ தடையா இருக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நினைவுல வச்சுக்க.